வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. யூகே பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாலான ஆட்களுக்கு எங்களுக்கான கனவில்லத்தை வாங்க வேணும்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா அதுக்கான மோர்கேஜ எடுக்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு சொன்னா அஃபோர்டபிலிட்டி காணாது. தேவையான மோர்கேஜை பெறதுக்கான வருமானம் போதுமானதா இருக்காது. இதனால பெரும்பாலான ஆட்களுக்கு மோர்கேஜை பெறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பையர்னு சொன்னா ஒரு யங்கான ஆட்களா இருப்பினும் இப்பதான் படிப்பு முடிச்சுட்டு வேலையை தொடங்குற ஆட்களா இருப்பினும் அப்ப அவங்களுக்கு சம்பளம் குறைவா இருக்கும். மற்றது அவங்களுக்கு டிபாசிட்டுமே இருக்காது. அதனால கஷ்டமா இருக்கும். இல்லைன்னு சொன்னா இது வரைக்குமே வீடு வாங்காம இருக்கிற ஆட்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருந்தாலுமே அவங்களுக்கு வயசு கூடினால அவங்களுக்கு மோர்கேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பையரை எப்படியாச்சும் இந்த ப்ராப்பர்ட்டி லெடர்ல ஏற்றிடணும்னு சொல்லி ஆட்சிக்கு வர அரசாங்கங்கள் அப்பப்ப புதிய புதிய ஸ்கீம் திட்டங்களை மோர்கேஜ்களை அறிமுகப்படுத்தும். அந்த அடிப்படையில தான் ஏற்கனவே ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு மோர்கேஜை பற்றி தான் நான் கதைக்க போறேன். இந்த மோர்கேஜ் என்ன, இந்த மோர்கேஜ் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு உதவி செய்யுது, இந்த மோர்கேஜை எடுக்கிறதால எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பையர் வந்து வீடுகளை வாங்கக்கூடிய இருக்குது, மற்றது இந்த மோர்கேஜில் யார் யார் இணைஞ்சு கொள்ளலாம், பாதகங்கள் சாதகங்கள் பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க முழுக்க விரிவா கதைக்க போறேன். காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல வளமையாக இருக்கிற மாதிரி லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனல்ல இந்த காணொலியை நீங்க முதலா பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் பிரயோசனமா இருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க லைக் பண்ணத்தான் இந்த காணொலிகளை கூடுதலாக எல்லோருக்கும் கொண்டு யூடியூப் வந்து சேர்க்கும். அந்த விடயம் உங்களுக்கு தெரியும். அதனால லைக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப காணொலிக்குள்ள போவோம். என்ன ஒரு விடயம், டிஸ்கிளைமர். இந்த காணொலியில சொல்லப்படுகின்ற விடயம் நடைமுறையில இருக்கிற ஒரு மோர்கேஜை பற்றி தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த மோர்கேஜ் எப்படி செயற்படுது, இந்த மோர்கேஜினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன என்றதான் நான் சொல்றேன். இதுல சொல்லப்படுற விடயங்களை முழுக்க முழுக்க நீங்க ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு பொருந்துமென நீங்க எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய தனிப்பட்ட விடயங்கள், நிதி சார்ந்த விடயங்கள், பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் மற்றது பைனான்சியல் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் மாறுபடும். அதனால இதுல சொல்லப்படுற விடயம் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும் என நீங்க எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் இதுல சொல்லப்படுற விடயத்தை நீங்க ஒரு ஆலோசனையாகவோ ஒரு அட்வைஸாகவோ எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா நான் ஒரு பைனான்சியல் அட்வைசர் இல்லை. அதனால இதுல சொல்லப்படுற விடயத்தை ஒரு இன்ஃபர்மேஷனாக, ஒரு தகவலா, ஒரு எஜுகேஷனல் பர்பஸா எடுத்துக்கொள்ளணும் நான் கேட்டுக்கொள்றேன். ஜேபிஎஸ்பி மோர்கேஜ், ஜாயிண்ட் பாரோவர் சோல் ப்ராப்பரைட்டர் மோர்கேஜ், அதுதான் அந்த மோர்கேஜ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மோர்கேஜ் எப்படி செயற்படுது, இது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு உதவியா இருக்கு என்ற நன்மையா இருக்கு என்றதை பார்ப்போம். நான் நேரவே சினாரியோக்கு வாரேன். ஒரு குடும்பம், தாய் தகப்பன், ஒரு மகன் இருக்கணும். இப்ப மகன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து வீடு வாங்க போறாரு. ஆனா அவருக்கான மோர்கேஜ் பெறத்துக்கான வருமானம் காணாது. 2000 தான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருக்க, வருமானம் சம்பளம் குறைவு, அதனால காணாது. இந்த இடத்துல இந்த ஜேபிஎஸ்பி மோர்கேஜ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பேரண்ட்ஸ் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அதாவது நீங்க மோர்கேஜுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா, பேரண்ட்ஸ் வந்து வேலை செய்து இருக்கணும்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தையும் மகனோட சேர்த்து காட்டலாம். காட்டி அவருடைய அபோர்டபிலிட்டியை கூட்டி மோர்கேஜை பெறலாம். ஆனா அதே நேரத்துல அந்த வீட்டினுடைய லீகல் ஓனர், அதாவது வீட்டின் உரிமையாளரா மகனை மட்டும் பதிவு செய்யலாம் என்று இந்த ஜேபிஎஸ்பி மோர்கேஜ் வழிவகுத்து கொடுக்குது. சில பேர் யோசிக்கலாம், ஏன் மோர்கேஜுக்கு ஹெல்ப் பண்ண வீட்டின் பத்திரத்துல அவர்கள் தங்களோட பேரை போடக்கூடாதா, அது நல்லா இருக்குமே என்று யோசிக்கலாம். அப்படி வருமாக இருந்தா அது ஜாயிண்ட் மோர்கேஜா வந்துடும். இடத்துலதான் சில நன்மைகளை இந்த ஜேபிஎஸ்பி மோர்கேஜ்ல நாங்க பார்க்கக்கூடியா இருக்கு. இப்ப தாய் தகப்பனும் மகனும் 3 பேரும் சேர்ந்து மோர்கேஜையும் எடுத்து 3 பேர்ட்ட பெயரையும் பத்திரத்துல வீட்டு உறுதியில டீட்ல போடுவோமாக இருந்தா அதை நாங்க ஜாயிண்ட் மோர்கேஜ்னு சொல்றோம். 3 பேருமே ஜாயின் பண்ணி மோர்கேஜையும் எடுக்கணும், வீட்டு உறுதியிலையும் போடணும், அது ஜாயிண்ட் மோர்கேஜ். இது வந்து ஜேபிஎஸ்பி, அதாவது ஜாயிண்ட் பரோவர் சோல் ப்ராப்பரைட்டர்ன்றது மோர்கேஜ்ல 3 பேர்ட்ட பேரும் இருக்கும். மோர்கேஜ் எடுக்கிறதுக்கு 3 பேர்ட்ட பேரும் இருக்கும். அந்த 3 பேருமே மோர்கேஜை கட்டுறதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பினும், ஆனா வீட்டினுடைய லீகல் ஓனர், வீட்டினுடைய உரிமையாளரா மகன் மட்டும் இருப்பார். இதுல என்ன நன்மை என்று சொன்னா, வீடு வாங்க முடியாத மகனுக்கு, அஃபோர்டபிலிட்டி குறைஞ்ச மகனுக்கு பேரண்ட்ஸ் தங்களுடைய வருமானத்தை காட்டி அவருடைய அஃபோர்டபிலிட்டியை கூட்டி வீடை வாங்குறதுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் ஒரு நன்மை. மற்ற 2வது நன்மை என்னன்னு சொன்னா, ஸ்டாம்ப் டியூட்டியை வந்து சேவ் பண்ணி கொள்ளலாம். அதாவது பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் ஏற்கனவே வீடு இருக்குன்னு வைப்போம்.
இப்ப அவர்கள் மோர்கேஜிலையும் ஜாயிண்ட் ஆகி வீட்டிலையும் பத்திரத்திலையும் உறுதியிலையும் தங்கட பேரை போட போயினோம் என்று சொன்னா, அதாவது ஜாயிண்ட் மோர்கேஜா வர போயினோம் என்று சொன்னா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த வாங்க போற வீடு பேரண்ட்ஸுக்கு 2வது வீடு ஆகிடும். செகண்ட் ஹோம், அடிஷனல் ஹோம் ஆகிடும். அப்படி என்று சொன்னா ஸ்டாம்ப் டியூட்டி அவர்கள் கூடுதலாக கட்ட வேண்டி வரும். மகனும் அவருடைய ஃபர்ஸ்ட் டைம் பயருக்குரிய அந்த ஸ்டாம்ப் டியூட்டி இழக்க வேண்டி வந்துடும். ஏனண்டா பேரண்ட்ஸ் ஏற்கனவே வீடு வச்சிருக்கிறேன், மகன் ஃபர்ஸ்ட் டைம் பயரா இருந்தாலும் 2-3 பேரும் சேரும் போது, வீட்டில் சேரும் போது, உறுதியில சேரும் போது மகனுக்குரிய அந்த ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் இல்லாமல் போயிடும். அதனாலதான் இந்த மோர்கேஜ் என்ன வழி வகுக்குதுன்னு சொன்னா, பேரண்ட்ஸை தனியா மோர்கேஜில் போட்டுட்டு டீட்டெயில போட தேவையில்லை. டீட்டெயில போடாமட்டா அவர்கள் அந்த வீட்டுக்கான ஓனரா வர மாட்டேன் இல்லையா? அதனால மகன் ஸ்டில் அந்த ஸ்டாம்ப் டியூட்டிக்கான எக்ஸம்ஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். குறைந்த அளவான ஸ்டாம்ப் டியூட்டியை பே பண்ணுவார். ஆனா இப்ப ஜாயிண்ட் மோர்கேஜாக வந்திடும் சொன்னா, அதாவது பேரண்ட்ஸின் பெயரையும் நாங்கள் உறுதியில சேர்ப்புமாக இருந்தால் ஸ்டாம்ப் டியூட்டி கூடுதலாக கட்ட வேண்டி வரும். இதனாலதான் ஜாயிண்ட் மோர்கேஜை தாண்டி இந்த ஜாயிண்ட் பாரோவர் சோல் ப்ரொப்ரைட்டர் மோர்கேஜ் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி விஷயத்துல நன்மையா இருக்கு. அடுத்து வீட்டின் ஓனர்ஷிப்பை அந்த மகனே முழுமையா வச்சு கொள்ளலாம். அந்த வீட்டு தொடர்பான முழுமையான முடிவுகள் எடுக்கிறது அவர் தனியவே எடுத்துக்கொள்ளலாம். பேரண்ட்ஸ் தலையீடுகள் இல்லை. பேரண்ட்ஸ் தனியா மோர்கேஜுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அதாவது மோர்கேஜை பே பண்றதுல தாங்கள் ரெஸ்பான்சிபிள் என்று சொல்லி தங்களுடைய வருமானத்தையும் காட்டி மோர்கேஜ் எடுக்கிறதுக்கான உதவியை செய்யணும். மோர்கேஜை கட்டுறதுலையும் அவர்கள் பொறுப்பா இருப்பினும். இப்ப மகனுக்கு டிஃபால்ட் ஆயிட்டாலும் அவர் கட்டையெல்லாம் போனாலுமே அவன் பேரண்ட்ஸ் அந்த மோர்கேஜை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதான் அவர்களுக்கான ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அதனால இந்த வீட்டின் முழுமையான லீகல் ஓனர்ஷிப் மகனுக்கு இருக்கும், அந்த ஒரு ஆளுக்கு இருக்கும். இது இந்த விஷயத்துல நன்மையா இருக்கும். ஜாயிண்ட் மோர்கேஜ் என்று போனால் 3 ஜாயிண்டா யார் வந்தினமோ அவ்வளவு பேருக்குமே அந்த வீட்டுல பங்கு இருக்கும். ஆனா இந்த மோர்கேஜ்ல அந்த ஒரு நபருக்கு மகனுக்கு மட்டுமே, இந்த உதாரணத்தின்படி மகனுக்கு மட்டுமே லீகல் ஓனர்ஷிப் உரிமை முழுமையா இருக்கும். இது நான் சொன்னது ஒரு உதாரணம். வேற சினாரியோஸும் இருக்கு. இப்ப சிப்ளிங், அதாவது சகோதரங்கள் ஒரு சகோதரத்துக்கு பண்றதுக்காக தன்னுடைய வருமானத்தை காட்டி இந்த மோர்கேஜ் எடுத்து கொடுக்கலாம். மற்றது இதுல இன்னும் ஒரு நன்மையை எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, ஒரு டெம்பரரி சப்போர்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப மகன் ஸ்டார்ட் பண்ணி, இந்த உதாரணத்துப்படி மகன் ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு சம்பளம் குறைவு. இப்ப மோர்கேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு அவருடைய வருமானம் கூடுதலா இருக்கும். அந்த நேரத்துல பார்க்கும்போது அந்த வீட்டுக்கான மோர்கேஜும் கொஞ்சம் கட்டப்பட்டு விட்டு அவரால் தனியா அந்த மோர்கேஜுக்கான வருமானத்தை காட்டக்கூடிய மாதிரி ஃபியூச்சர்ல இருக்குமாக இருந்தா பேரண்ட்ஸ் பேரை ரீமோர்கேஜ் செய்து அவர் வழியில எடுத்து விடலாம். பேரண்ட்ஸ் மோர்கேஜுக்குள்ள வருகிறார்கள், அவர்கள் மோர்கேஜை செலுத்துறதுல ரெஸ்பான்சிபிளா இருப்பார். மகனுக்கு டிஃபால்ட் ஆனாலும் அவர்கள் அந்த மோர்கேஜை பே பண்ணித்தான் ஆகும். ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த வீட்டின் உரிமை இருக்காது என்றது ஒரு விஷயம் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒரு பாதகமான விஷயமா நாங்கள் பார்க்கலாம் ஜாயிண்ட் மோர்கேஜோட ஒப்பிடும் போது. மற்றும் ஒரு விஷயம், இப்ப மகனுக்கு கிரெடிட் ஸ்கோர் லிமிட்டடா இருக்கு அல்லது கொஞ்சம் புவரா இருக்குன்னு வைப்போம். ஆனா பேரண்ட்ஸுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்னு சொல்லும் போது பேரண்ட்ஸும் மோர்கேஜ்ல இணையும் போது அவர்களுக்கான அஃபோர்டபிலிட்டி நல்ல பூஸ்ட் ஆகும். அதாவது கொஞ்சம் கூடுதலாக அவர்களுடைய கிரெடிட் ஸ்கோர், நல்ல கிரெடிட் ஸ்கோர் வரும்போது இவர்களுக்கான அஃபோர்டபிலிட்டி கூடுதலுக்கான வாய்ப்பு இருக்கு உண்டு. அதே நேரத்துல மற்ற மாதிரியும் பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி மகனுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் பட் பேரண்ட்ஸுக்கு பிள்ளைன்னு சொன்னா அது அஃபோர்டபிலிட்டியை குறைச்சும் விட்டுடும். அப்படியான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஜாயிண்ட் பாரோவர் சோல் ப்ராப்ரைட்டர் மோர்கேஜ்ல இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். என்னன்னு சொன்னா, பேரண்ட்ஸ் இணையும் போது, மோர்கேஜ்ல இணையும் போது பெரும்பாலும் பேரண்ட்ஸுக்கு வயது கூடுதலாக தான் இருக்கு. அதனால அவர்களுக்கான மோர்கேஜ் காலப்பகுதி மிக குறைவா இருக்கும். இதனால என்ன நடக்கும்னு சொன்னா, மாதம் கட்ட வேண்டிய தொகை மோர்கேஜ் காசு கூடுதலாக இருக்கும். இப்படியான ஒரு விஷயம் இதுல பார்க்க வேண்டியது. அடுத்தது, இந்த மாதிரியான மோர்கேஜை எடுக்கும் முதல்ல ஒரு குவாலிஃபைடான லீகல் அட்வைஸுகளை நாங்கள் எடுத்துட்டு செய்கிறது நல்லது. அதுக்குரிய சொலிசிட்டாரோ அல்லது மோர்கேஜ் அட்வைசர்ஸோ அவங்களோட போய் கலந்து ஆலோசிச்சு எப்படி இதுல ஜாயிண்ட் ஆகலாம், இதுல இருக்கிற சாதக பாதகங்களை அறிஞ்சு எதிர்காலத்துல இந்த மாதிரி அதை மாற்றலாம்ன்றதை கதைச்சு தெளிவாகி அதை செய்கிறது மிகவும் பொருத்தமா இருக்கு. இப்படித்தான் இந்த ஜாயிண்ட் பாரோவர் சோல் ப்ராப்ரைட்டர் மோர்கேஜ் ஜேபிஎஸ்பி மோர்கேஜ் செயற்படுது. இந்த ஒரு விடயத்தை தான் இதுல சொல்ல வந்தேன். நான் யூகே சிமெப் குவாலிஃபைட், யூகேல இருக்கிற இண்டிபெண்டன்ட் மோர்கேஜ் புரோக்கர் மற்றது இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
அவங்களுடைய பிசினஸ் அசோசியேட்டாகவும் இருக்கிறேன். உங்களுக்கு மோர்கேஜ் அட்வைஸ், மோர்கேஜ் எடுக்கணும், ரீமோர்கேஜ் செய்யணும், ஃபர்ஸ்ட் டைம் பயர், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மோர்கேஜ், மற்றது பை டு லெட், பிசினஸ் லோன், அந்த மாதிரியான சேவைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இதுல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது இமெயிலுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா அதுக்கான ஒழுங்குகளை என்னால செய்து தர முடியும். இந்த காணொளி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அல்லது நோட்டிபிகேஷன் பெல்லையும் தட்டி விடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.